அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட நாத்தண்டி குடாவெவ பிரதேசத்தில் தன்னார்வலர்களின் பங்கு பற்றுதலோடு ஏற்பாடு செய்யப்பட்ட சுத்திகரிப்பு நிகழ்வு இன்று நடைபெற்றது. கம்பஹா மாவட்டத்தின் தீவுலப்பிட்டிய மற்றும் மீரிகம பிரதேசங்களில் உள்ள அரச உத்தியோகத்தர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்ததோடு கலாநிதி அனில் ஜெயந்தவும் பங்கேற்றார். பிரச்சனைவலට මුහුණ දුන්නු විපතට පත්වෙච්ච කණ්ඩායම් වලට අහිමි වුණේ பிரச்சனைகளை எதிர்கொண்ட பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பணத்தையும் சொத்துக்களையும் மட்டுமல்ல தமது நம்பிக்கைகளையும் இழந்தனர். அவர்கள் மிகுந்த சிரமங்களுடன் தங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்பினர். அத்தகைய மக்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குவதே தற்போது தேவையாக உள்ளது. அதனாலேயே அரசாங்கம் என்ற வகையில் நாம் தலையிட்டு அவர்களின் திட்டங்களை ஊக்குவிப்பதற்கு செயற்பட்டு வருகின்றோம். இதற்காக அனைவரும் கைகோர்த்து ஒன்றாக வேலை செய்கின்றார்கள். அத்தகைய சூழ்நிலையில் எந்த அடிப்படையும் தரவுகளும் இல்லாமல் நாடு சரிந்து வருகின்றது என்று சிலர் கூறுகின்றார்கள். அது செய்யக்கூடாத ஒன்று. ஆனால் யாராவது அப்படி சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு பரிந்துரைகளை வழங்க தயாராக இருப்பதாக நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1 மாதம் அல்லது 3 மாதங்களுக்கு பின்னர் அரசாங்கம் இதற்கு எவ்வளவு நேர்மையாக தலையிட்டது. அவர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பவும் இந்த நாட்டை மீட்டெடுக்கவும் யாரையும் விட்டுவிடாமல் அவர்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பவும் அது அவ்வாறு தலையிடுகிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள். மற்றொரு விடயத்தை பார்த்தால் பொருளாதார ரீதியாக வருட இறுதிக்குள் 2025ஆம் வருடத்தில் எங்களது அனைத்து வருமான இலக்குகளையும் அடைய முடிந்தது. இது ஸ்திரத்தன்மையை காட்டுகின்றது. 2025ஆம் ஆண்டு இலங்கைக்கு அதிக வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்ட ஆண்டாக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. பொருளாதார நிலைமை எப்படி இருந்தாலும் இந்த நிலை மெதுவாக முன்னேறி வருகின்றது. இதன் விளைவாக நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டில் 4.8% பொருளாதார வளர்ச்சியும் 2வது காலாண்டில் 4.9% வீதமும் 3ஆம் காலாண்டில் 5.4% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. எமக்கு இருக்கும் சவால் என்னவென்றால் இந்த முன்னோடி இல்லாத சூழ்நிலையில் அடுத்த காலாண்டில் இதுவரையில் நாம் அடைந்ததை விட அதிக பொருளாதார வளர்ச்சியை அடைய எதிர்பார்க்கின்றோம். எளிமையாக சொன்னால் இந்த சூழ்நிலையால் நாம் சந்தித்த இழப்புகளை விட ஒரு புள்ளிக்கு அதிகப்படுத்துவதும் முன்பு இருந்ததை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதுமே எங்கள் குறிக்கோளாகும். அனர்த்த நிவாரண விநியோக நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் அமைச்சர் தனது கருத்துக்களை முன்வைத்தார். රුපියල් 25,000 4,31,931 குடும்பங்கள் 25,000 ரூபாய் உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இதில் இலங்கையில் இதுவரை 88% செலுத்தப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் 100% செலுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணம் அடுத்த சில நாட்களில் வழங்கப்படும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் செலுத்தப்படவில்லை என்று யாராவது சொன்னால் அது பணம் இல்லாமலோ அல்லது செலுத்த விரும்பாதாலோ அல்ல. நிர்வாக ரீதியாக பணத்தை பெறுவதிலும் பயனாளர்களை தெரிவு செய்வதிலும் செலுத்துவதிலும் சிறிது தாமதம் ஏற்படுகின்றது.